ஐஷு, நாம நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு நம்பி நாம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் ஒரு விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன விஷயம் ஆண்டி? ஒருத்தன் 99 ரன் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு ரன் அடிச்சு 100 எடுத்தானாதான் பெரிய விஷயம். அதே மாதிரி இது வரைக்கும் நாம செஞ்ச எல்லாமே 99 அடிச்சதுக்கு சமம்தான். நாளைக்கு காலையில சேது உன் கழுத்துல தாலி கட்டினாதான் நீ 100 அடிச்சியா ஜெயிச்சியாங்கிறது உறுதியாகும். இதுக்கு முன்னாடி நாங்க இதே வீட்ல என்னென்னமோலாம் நினைச்சு கடைசியில கோட்டையை விட்டுருக்கோம். நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தோல்வியில இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரே பாடம், செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த கடைசி நேரத்துல சொதப்பிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான். எப்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கும் இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஐஸ்வர்யா. உன் கல்யாணத்தை பத்தி கூட இந்த சாவித்திரியும் தாமரையும் சேதுக்கிட்ட போய் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நான் போய் கேட்டதும் கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கோம் அது இதுன்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்க ஏதோ பெருசா திட்டம் போட்டிருக்க மாதிரி தான் தோணுது. நாம் அதை தவிடுபடியா உடைக்கணும். புரியுது ஐஷு. அந்த ஆண்டவனே வந்து கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னாலும் நான் ஐஸ்வர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சேதுவே சொல்ற மாதிரி நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ண சொல்றீங்க? போங்கக்கா. பாருங்க ஆண்டி, வேணும்னா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கே ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க.